1/2 கப் சுகர், 1/4 கப் வாட்டர். இப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாகவே வந்து மெல்ட் ஆகும். வேணும்னா வந்து நீங்கள் சும்மா கலக்கிக்கலாம். இந்த குளுக்கோஸ் சிரப் வெளியில் வாங்கினா கடையில் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே வரும். அதனால தான் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். ஏன்னா ஒரு கம்பி பதம் வரைக்கும் நம்ம வரணும். கொஞ்சம் இன்னும் கெட்டியாகணும். ரொம்ப தண்ணியாகவே இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ செக் பண்ணலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுறணும். இப்போ நல்லாவே கூல் ஆகிடுச்சு. இப்போ இந்த குளுக்கோஸ் சிரப் வந்து நீங்கள் ஃபாண்டன்ட், கேக்ஸ் எதுக்கு வேணாலுமே வந்து ஜூஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இது நீங்கள் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு ட்ரை பண்ணலாம். கடையில் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது.